ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கடகலக்ன நண்பர்களுக்கு ஆகஸ்ட் 22 முதல் ஆகஸ்ட் 31 வரை 10 நாட்களுக்கான பலன்களை பார்ப்போம். கடகலக்னத்துக்கு 9ஆம் இடமான மீனராசியில் சந்திரன் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இது சனியினுடைய நட்சத்திரம். சனி நம்மளுக்கு அஷ்டம சனியாக 8ல் இருக்குது. இருந்தாலும் கூட குருவனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து குரு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தடைகள் தோல்விகள் எதுவும் நடக்காது, நன்மைகள் தான் நடக்கும். மனதிற்கினிய ஒரு நாளாக அமையும். உறவுகள் பலப்படும். நம்முடைய உழைப்புக்கேற்ற பலன் தரும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் நமக்கு கைகூடி வரும். ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் நம்ம லக்னத்திலேயே ஆயில்ய நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால் அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய விஷயங்களுக்கு நன்மை தரும். கம்யூனிகேஷன் லைனு, அடுத்தது ஒரு வெளி நாடு சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்புகள், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. பிரயாணங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆராய்ச்சிகளுக்கு சாதகமாக இருக்குது. மெயினாக ப்ராஜெக்ட் லைன் இதுகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை இரவு 7:53 அஸ்வினி நட்சத்திரம் தொடங்குகிறது. ஆகஸ்ட் 24 சனிக்கிழமை மாலை 6:05 வரைக்கும் மேசராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் அஸ்வினியில் பயணிக்கிறார். கேது நம்மளுக்கு 3ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ ஒரு அக்ரிமெண்ட்டு, ஒரு ஒப்பந்தம் போடுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. சிறு பிரயாணங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஓரளவுக்கு அறிவுபூர்வமான செயல்பாடுகள், நம்மளுடைய கலைகள், அறிவுகள், அறிவுத்திறமைகள் மற்றும் நமக்கு ஒரு செய்தி விளம்பரம், இது மாதிரி ஒரு அமைப்பில் சிறப்பை கொடுக்கும். ஒருத்தரை சந்தித்து அவர்களோட கேன்வாஸ் பண்ணுறது, பிஸ்னஸ் ரீதியாக கம்யூனிகேஷன் லெவல் நல்லா டெவலப் ஆகும். இது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சனிக்கிழமை மாலை 6:05 முடிந்து பரணி நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம் தொடங்குகிறது. ஞாயிற்றுக்கிழமை 25/8/2024 மாலை 4:44 வரைக்கும் சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரன் 4ஆம் வீடு, 3ஆம் வீட்டில் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கும் நம்மளுடைய வேலைகள், நம்மளுடைய செயல்பாடுகள், நம்ம எடுக்கிற முயற்சிகள், இதுக்கெல்லாம் பணம் கிடைக்கும், பலனாக கிடைக்கும். தொழில் உத்தியோகம் அங்கீகாரம் கிடைக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருந்தால் கூட இன்னைக்கு ஆர்டர்கள் டீல் பண்ணும்போது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த கார்த்திகை நட்சத்திரம் 4:44 தொடங்குது ஞாயிற்றுக்கிழமை. ஆகஸ்ட் 26 திங்கட்கிழமை மதியம் 3:54 வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். இன்னைக்கும் பண வரவு சிறப்பாக இருக்குது. பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். அதே போல் நமக்கு கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன வாக்குவாதங்களை தவிர்க்க முடியாமல் இருக்கும். அதை பக்குவமாக தவிர்த்துக்கணும். ஒரு சனியினுடைய பார்வை சூரியனுடைய அமைப்பில் இருக்கிறதுனால கடினமான ஒரு உழைப்புக்கு ஒரு தாமதமான பலன், அதாவது ஒரு சீக்கிரம் முடிக்கலான்னு நினச்சிருக்கிற வேலை கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகும். அதனால் நமக்கு டென்ஷன் ஆகும். பேச்சுகளில் கொஞ்சம் கவனம் தேவை. ஹீட் இல்லாமல் பார்த்துக்கணும். ஒரு அதிகாரமான பேச்சு, முன்கோபமான பேச்சு, இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. திங்கட்கிழமை ஆகஸ்ட் 26 மதியம் 3:54 ரோகிணி நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னாதிபதியே சந்திரன் தான். அதனால் சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கார். இது ஒரு மனசுக்கினிய சம்பவங்கள், நிகழ்வுகள், நம்முடைய உறவுகள் எல்லாம் பலப்படுற அளவுக்கு இருக்கும். திருமணத்துக்கு வரன் பார்க்கறது, புத்திரபாக்கியம், சுபகாரியங்கள், இது மாதிரி ஒரு நன்மைகளுக்கு படிக்கலாம். படிப்புக்கும் சிறப்பாக இருக்கும். இந்த ரோகிணி நட்சத்திரம் மதியம் 3:37 வரைக்கும் இருக்குது, செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 27. அதற்கு அப்புறம் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம்.
செவ்வாய் நமக்கு 10ஆம் அதிபதி, தொழில் கிரகம். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே செவ்வாய் மிருகசிரீஷத்தில் இருக்காரு. குருவும் வந்து அங்கே கூட இருக்கிறதுனால இது மிகப்பெரிய குருமங்கள யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், வளர்ச்சியை தரும். நல்ல நன்மைகள் கிடைக்கும். ஒரு பூமி ஆதாயம் மற்றும் ஒரு தலைமை பதவி, தலைமை பொறுப்பு, பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, ஒரு நல்ல சர்டிஃபிகேஷன், இதெல்லாம் வந்து சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு. ப்ரமோஷனுக்கான ஒரு வளர்ச்சி கிடைக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 28 புதன்கிழமை மதியம் 3:52க்கு மிருகசீரிஷம் முடிஞ்சு திருவாதிரை தொடங்குகிறது. மிதுன ராசியில் நம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். ராகு 9ஆம் இடத்துல மீன ராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணித்து சனி 8ல் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து சனியினுடைய அட்டம சனியினுடைய பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது புதன்கிழமை ஆகஸ்ட் 28 மதியம் 3:52க்கு தொடங்குறது. வியாழக்கிழமை ஆகஸ்ட் 29 4:39 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம். ஸோ இந்த காலகட்டம் வந்து நம்ம அமைதியாக இருந்துக்கணும். சில தடைகள், தோல்விகள், ஒரு விரும்பத்தகாத சம்பவங்கள், பேச்சினால் வரக்கூடிய வம்பு வழக்கு, கைப்பொருள் இழத்தல், இது மாதிரி சில நிகழ்வுகளுக்கு சாதகம் இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கும். ஆகஸ்ட் 29 வியாழக்கிழமை மாலை 4:39க்கு புனர்பூச நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். குரு செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால குருமங்கள யோகம், தர்ம கர்மாதிபதி இன்னைக்கும் சிறப்பாக செயல்படும். ஒரு நல்ல மதிப்பு, கௌரவம், ப்ரமோஷன், வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்கும். பூமி சம்மந்தப்பட்ட ஆதாயம் இருக்கும். விவசாயத்துக்கும் நல்லா இருக்கும். ஆகஸ்ட் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம். அதாவது ஆகஸ்ட் 29 மாலை 4:39க்கு தொடங்குகிற புனர்பூசம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:55க்கு முடிவடைந்து பூச நட்சத்திரம் தொடங்குது. பூசங்கிறது கடகராசியில் உள்ள நட்சத்திரம். நம்முடைய லக்னத்திலேயே சந்திரன் வந்து சனியை மாதிரி செயல்படுறாலும் சனி 8ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் சனி குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால, குரு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறனால பெரிய பிரச்சனைகள் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறது கூட அது சாதாரணமாக இப்போ கடந்து போயிடும். நமக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். பொருள் வரவு நன்றாக இருக்கும். குடும்ப உறவுகள் சுபிட்சமாக இருக்கும். வளர்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஆகஸ்ட் 31 சனிக்கிழமை இரவு 7:39 வரைக்கும் இந்த பூச நட்சத்திரம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மாலை 5:55க்கு தொடங்கிறது. சனிக்கிழமை இரவு 7:39 வரைக்கும் இந்த பூச நட்சத்திரம் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம 8ல் சனி இருக்கே அப்படின்னு சனியினுடைய நட்சத்திரம்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதில்லை. மனதிற்கினிய நிகழ்வுகள், உறவுகள் பலப்படும், நன்மைகள் நன்றாக இருக்கும். இந்த மாதிரி 10 நாட்களுக்கும் சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வழியாக நமக்கு நன்மைகள் நடக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.